பாத தரிசனத்தின் மகத்துவம் என்ன? கோயிலுக்குச் செல்லும்போது கூட்டத்தில் நின்று கடவுளின் திருவுருவத்தை பார்க்கிறோம். சில சமயம் கூட்டம் குறைவாக இருக்கும் கோயில்களில் இறைவனின் ஒவ்வொரு அங்கங்களையும் நிதானமாகக் கண்டு ரசிக்கலாம். ஆனால் திருப்பதி போன்ற கூட்டம் மிகுந்த தலங்களில் கோவிந்தா கோவிந்தா எனும் நாம ஓசையுடன் ஜரகண்டி என்ற சத்தத்துக்குள் அரை நிமிடம் கூட அமைதியாக தரிசனம் செய்ய முடியாத நிலை ஏற்படும். முதலில் எந்த அங்கத்தை பார்க்க வேண்டும்? அப்படிப்பட்ட சூழலில் இறைவனின் பாதங்களை திருவடிகள் முதலில் தரிசிப்பது மிக முக்கியம். பின்னர் படிப்படியாக மேலே நோக்கி இறைவனின் முழு திருவுருவத்தையும் பார்க்க வேண்டும். இதையே இலக்கியத்தில் பாதாதி கேசம், அடி முதல் முடிவரை வர்ணித்தல் என்று அழைக்கின்றனர். இறைவன் பாதத்தின் ஆன்மீக அர்த்தம் இறைவன் இந்த உலகையே தாங்கி நிற்கிறார். அந்த இறைவனை தாங்குவது அவருடைய பாதங்களே. அதனால்தான் இறைவன் பாதத்தை பற்றி கொண்டால் வாழ்வு உயர்வு பெறும் என்று கூறப்படுகின்ற. திருவள்ளுவரின் உண்மை உணர்வு. திருவள்ளுவர் அவர்கள் கடவுள் வாழத்தில் இறைவனின் பாதத்தை மட்டுமே நல்தாள், மா அடி, இறையன் அடி என்று புகழ்ந்து வணங்குகிறார். பாத கமலத்தின் பலன். திருமுருக கிருபானந்த வாரியார் அவர்கள் கூறுவதாவது, இறைவனின் பாத கமலத்தை பற்றிக் கொண்டால் நம்முடைய பாவங்கள் பாதகங்கள் அனைத்தும் அகலும். ஏன் கடவுளுக்கு 2 பாதங்கள் மட்டுமே? பல தெய்வங்களுக்கு பல கைகள் பல முகங்கள் என்று இருப்பதை நாம் காண்கிறோம். ஆனால் பாதங்கள் மட்டும் 2 தான். இதற்கு காரணம் பக்தர்கள் இறைவனை எளிதாகப் பற்றிக் கொள்ள வேண்டும் என்பதற்காகவே. இறுதியான ஆன்மீக உண்மை, இறைவன் நமக்கு எல்லா பொருள்களையும் தருவார். ஆனால் அவரது பாதம் இறைவனையே நமக்குத் தரும். அந்த பாத தரிசனம் என்பது சாதாரண தரிசனம் அல்ல. அது வாழ்க்கையை உயர்த்தும் ஆன்மீக தொடக்கம்.